நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருப்பலியிலே நமது பேராலயத்திலே அதிகமாக வரக்கூடியவர்கள் யார் அதிகமாக வராங்க? பெரியவர்கள், நல்லா பெரியவங்க, திருமணமாகி தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து வைத்துவிட்டு வந்த பெரியவர்கள் வருவார்கள். நான் ஒரு வருஷமாக பார்த்து தான் இருக்கேன். நல்ல பெரியவர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் யார் வருவா? குடும்பத்தினர், கணவன் மனைவி. எப்போ கவலை வருதோ அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க? கோயிலில் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. குடும்பத்தினர் வருவாங்க. கடைசியாக யார் வருவா? எங்கள் பசங்க சிரிக்கிறாங்க பாருங்க. நாங்கள் தான் வருவோம் ஃபாதர் கடைசியாக. இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசை உண்டு. ஆசை இல்லாத பெற்றோர் யார்? தன்னுடைய பிள்ளைகளை பற்றி ஆசை அதிகமாக இருக்கும். எல்லாருக்குமே ஆசை, என் பிள்ளை நல்ல ஒரு மருத்துவராக வேண்டும், என்னுடைய பிள்ளை நல்ல ஒரு வக்கீலாகணும், என்னுடைய பிள்ளை நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும், சிஏவாக ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும் என்று எல்லா பெற்றோருக்கும் ஆசை இருக்குது. பெற்றோருக்கு மட்டும்தான் ஆசை இருக்கா? தாத்தா பாட்டிங்களுக்கு ஆசை இருக்குது. எல்லா தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க? என் பேத்தியும் பேரனும் நல்லா வளரணும் ஃபாதர், எனக்கு அதுதான் ஆசை என்று பெரியவர்களும் ஆசைப்படுவது உண்டு. யாராவது ஒரு குடும்பத்தினர், ஒரு அப்பா அம்மா, ஒரு தாத்தா பாட்டி, என் பேரன் நல்ல ஒரு சாமியார் ஆகணும், என் பேரன் ஒரு அருள் தந்தை ஆகணும், என் பேத்தி ஒரு அருள் சகோதரி ஆகணும், என்னுடைய மகன் ஒரு அருள் தந்தையாக ஆகணும், என்னுடைய மகள் ஒரு அருள் சகோதரி ஆகணும். யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்களா? யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்லிட்டா கண்டிப்பாக நம்முடைய பேராலயத்திற்கு பெரிய ஆசீர்வாதம் தான். இயேசுவில் பிரியமானவர்களே, இது ஒரு குறையாக கூறவில்லை. அழைத்தல் என்பது 2 வகையாக கூறுகின்றோம். இன்றைய ஞாயிறானது இறை அழைத்தலின் ஞாயிறாக அழைக்கப்படுகின்றது. மற்றொன்று நல்ல ஆயனுடைய விழாவாக கொண்டாடப்படுகின்றது. மூன்றாவதாக பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது. எனவே அழைத்தல் என்பது குருத்துவம் மட்டும் கிடையாது. அழைத்தல் என்பது ஒரு குடும்ப வாழ்க்கையும் சரி. ஃபாதர் மட்டும்தான் அழைத்தலா, அருள் சகோதரி மட்டும் அழைத்தலா? அப்படி கிடையாது. ஒவ்வொரு குடும்பத்தில் தன்னுடைய கணவன் மனைவி திருமணத்தின் போது கடவுள் அழைக்கின்றார். உனக்கேற்ற வாழ்க்கை இது, உன்னுடைய குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த குடும்ப அழைத்தல் இல்லாமல் இந்த அழைத்தல் கிடையாது. இங்கிருந்து என்ன பண்ணாரு? நான் அங்கே வர முடியாது, அங்கிருந்து நீங்கள் இங்கே வரலாம். எனவே தான் அழைத்தல் என்பது குடும்பத்திலிருந்து தான் ஒரு குருவானவர் உருவாகின்றார். குடும்பத்திலிருந்து தான், அந்த குடும்ப அழைத்தலிருந்து தான் ஒரு அருள் சகோதரி உருவாகுகின்றார். எனவே இறைவனுடைய அழைத்தல் எங்கிருந்து தொடங்குகின்றது என்றால் குடும்பத்திலிருந்து தொடங்குகின்றது. எனவே அது முக்கியம்தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எதன் மீது அதிக பற்று இருக்கின்றது, எதில் குறைபாடு இருக்கின்றது என நாம் சிந்திக்க வேண்டும். எனவே தான் அன்னை தெரேசா சொல்லுவார், குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை கிடையாது, நற்கருணை இல்லை என்றால் குருக்கள் கிடையாது. நான் ஆலயத்துக்கு போகணும், திருப்பலியை காண வேண்டும், ஒவ்வொரு வருஷங்கள் பெற வேண்டும், குருக்கள் வேணுமே. என் பிள்ளை எல்லா விதத்திலையும் நான் உயர்ந்த விதத்தில் படிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறு கிடையாது. நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறு கிடையாது. ஆனால் என்னுடைய குடும்பத்திலே ஒரு இறை அழைத்தலை உருவாக்குவதற்கு நான் என்ன தவம் செய்திருக்கின்றேன், நான் ஆசைப்பட்டிருக்கின்றேனா, ஃபாதரா சிஸ்டரா அந்த குடும்பத்திலிருந்து வரட்டும் என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவே தான் அழைத்தல் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல, உன்னுடைய விருப்பம் அல்ல, நம்முடைய குடும்பத்தார் விருப்பம் அல்ல. பிள்ளைங்க கேட்கும்பொழுது ஃபாதருக்கு வரையாடா, எங்கள் அப்பாவை கேட்டு சொல்கிறேன் ஃபாதர், உடனே சொல்லுவோம். அவங்க அம்மாவை கேட்டால் என் பிள்ளையுடைய ஆசை தான் ஃபாதர், எங்கள் வீட்டுக்காருடைய ஆசை தான். சிஸ்டர் ஆகிறேன் கேட்டால் எனக்கு அது விருப்பம் இல்லை. சின்ன பிள்ளை கூட சொல்லுது, நான் சிஸ்டர் ஆக மாட்டேன், ஃபாதர் ஆக மாட்டேன். அப்படி என்ன கடினமான ஒரு வாழ்க்கையோ இறையுடைய வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. எனவே இறை அழைத்தல் என்பது தவறானது கிடையாது. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய பேர பிள்ளைகளும் இந்த அழைத்தலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த அழைத்தல் என்பது மிக கடினமான ஒரு வாழ்க்கை, எளிதான வாழ்க்கை கிடையாது. அவங்க பார்த்துருக்கணும், ஃபாதர் சிஸ்டருடைய வாழ்க்கையை பார்த்துருக்கணும், அது ரொம்ப கஷ்டம். எனவே அதற்கு நான் விரும்பவில்லை என்று அந்த கடின வாழ்க்கையை அவர்கள் வேண்டாம் என்று கூறுகின்றார்கள். இருந்தாலும் துன்பத்தில் தான் இன்பம் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்து துன்பப்படவில்லை என்றால் நமக்கு மீட்பு கிடையாது.
எனவே தான் அழைத்தல் என்பது அம்மா கேட்டு வர்றது கிடையாது, அப்பா கேட்டு வர்றது கிடையாது, மகளை கேட்டு வர்றது கிடையாது. அது தானாக வரணும். இறைவன் அழைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மகளை யாரும் நம்ம உங்ககிட்ட இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுள் அழைத்தானே அவ்வளோ முடிஞ்சு போச்சு. என்னுடைய அழைத்தல் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் எங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டேன். ஃபாதர் டேவிட் ஜான் சும்மா சொல்லலை, எனக்கு அழைத்தல் ஒரு லெட்டர் கொடுக்குறார், நீ மைனர் செமினரி போகணும்னு சொல்லி கொடுக்குறார். போய் என்ன பண்ணுவேன், அம்மா கிட்ட போய் கேட்பேன். எங்கள் அம்மாகிட்ட போய் கேட்குறேன், அம்மா இதேமாரி குருத்துவ அழைத்தல் வந்திருக்கு, நான் போகலாமா வேணாமா என்று எங்கள் அம்மாட்ட கேட்டேன். எனக்கு தெரியாதுடா, உன்னுடைய விருப்பம். யாருடைய விருப்பம்? உன்னுடைய விருப்பம். ஆனால் ஒன்று, உள்ளே போனால் சாமியாராகி தான் வெளியே வரணும், இல்லை வரக்கூடாது என்று அம்மா சொன்னாங்க. சரி எதுக்குன்னு அண்ணங்கிட்ட கேட்டு பார்க்கலாம் சொல்லி அண்ணங்கிட்ட போய் கேட்டேன். அண்ணன் சொன்னான், ஏய் வீடு கட்டணும், வீட்டில் அதிக பணி இருக்குது, நீயும் படித்து வேலை செஞ்சு 2 பேரும் செய்து உழைத்து நம்முடைய குடும்பமானது வளர்ச்சி அடைய வேண்டும் என்று என்னுடைய சகோதரன் சொன்னான். என்னுடைய 2 அக்கா கிட்ட போய் கேட்டேன். எங்கள் அக்கா சொன்னாங்க, தம்பி இது உனக்கு வேலைக்கே ஆகாது, நீ சாமியார் உனக்கு செட்டே ஆகாது, நீ போகவே தேவையில்லை என்று சொன்னார்கள். ஆனால் இறைவனுடைய அழைத்தல் இவர்களை யாரையும் கேட்டு வரவில்லை. கடவுள் என்னை அழைத்திருக்கின்றார், கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். எனவே எந்த ஒரு உத்தரவோடு நான் செல்லவில்லை. கடவுளுடைய அழைத்தல் இருந்தால் நான் தானாக வர முடியும். எனவே தான் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கடவுள் அழைத்தார் என்றால் அதிலிருந்து நாம் எவரும் தப்புவிக்க முடியாது என்பதுதான் இறைவார்த்தை கூறுகின்றது. திருவிழித்திலே பார்க்கின்ற பொழுது விடுதலை பயணம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 4 மோயிசனை இறைவன் அழைக்கின்றார். ஆடுகளை மேய்த்தீர் கொண்டு இருக்கின்றார், ஒரு பெரியவராக இருக்கின்றார். அவர் பயந்து துன்பத்தை அஞ்சி நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் என்று பதுங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஆனால் இறைவன் அவரை தேர்ந்தெடுத்து மோயிசா மோயிசா என்று 30 நடுவிலிருந்து இறைவன் அழைக்கின்றார். இறைவனுடைய அழைத்தல் எப்பொழுது வருவதென்று யாருக்குமே தெரியாது. இரண்டாவது பார்க்கின்ற பொழுது 1 சாமுவேல் அதிகாரம் 1 இறைவார்த்தை 22 அன்னா எல்கானா அவர்களுக்கு குழந்தையே கிடையாது, ஒரே ஒரு குழந்தை. கேட்பேன், ஏம்மா ஃபாதருக்கு அனுப்ப மாட்டேன், ஏன் சிஸ்டருக்கு அனுப்ப மாட்டேன்? ஃபாதர் எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எனக்கு அப்புறம் யார் பார்த்துக்க முடியும்? அதேமாரி தான் அன்னா எல்கானா துன்பப்பட்டார்கள், துயரப்பட்டார்கள், எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடினார்கள். அந்த வயதான காலத்தில் இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். ஆசீர்வதித்த குழந்தையை, கடவுள் கொடுத்த குழந்தையை இறைவனுக்கு கொடுக்கின்றார். எப்பொழுது கொடுக்கின்றார்? அவ சின்ன புள்ள ஃபாதர், இப்போ போய் கேட்குறீங்க, 12th முடிச்சாதான் கேட்கணும் என்று நாம் சொல்லுவது உண்டு. ஆனால் அண்ணா சொல்கின்றார், பையன் பால் குடி மறந்தாலும் நான் அவனை எடுத்து செல்வேன். பையன் பால் குடிப்பதை மறந்த உடனே நான் கடவுளிடம் எடுத்து சென்று நான் அவனுக்கு காணிக்கையாக கொடுப்பேன். அப்படி என்றால் பால்குடி குழந்தை எப்பொழுது அது மறந்திருக்கும்? சிறிய வயது. அந்த சிறிய வயது தாய் தந்தையுடைய அன்புக்காக ஏங்குகின்ற வயதிலே சாமுவேலை அன்னா எல்கானா கடவுளுக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவனுடைய அழைத்தல் அங்கு வெளிப்படுகின்றது. எனவே தான் 1 சாமுவேல் அதிகாரம் 3 இறைவார்த்தை 4 சாமுவேல் சாமுவேல் என்று கடவுள் அழைக்கின்றார். ஒரு சிறியவனை அழைக்கின்றார், நீ என்னுடைய பணிக்கு தேவை என்று. இறைவனுடைய அழைத்தலானது அந்த சிறிய வயதில் சாமுவேலுக்கு கொடுக்கப்படுகின்றது. 3வதாக பார்க்கின்ற பொழுது தாவீதை அழைக்கின்றார். பெத்லகேம் சார்ந்த ஈசாயிடம் 7 புதல்வர்கள் உண்டார்கள். அந்த 7 புதல்வர்கள் ஒவ்வொருவருவாக சாமுவேல் காத்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொருவரும் திடனாக இருக்கின்றார்கள், உயரமாக இருக்கின்றார்கள், வாட்டஞ்சட்டமாக இருக்கிறாங்க. அப்போ சாமுவேல் சொல்லுவார், கடவுளே ஒருவேளை இவனை தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றீரோ உன்னுடைய பணிக்காக. ஏனென்றால் இஸ்ராயல் மக்களை காப்பாற்றுவதற்கு, ஆட்சி செய்வதற்கு திடனாக ஒரு மனிதன் வேண்டும் என்று அவர் இறைவன் அந்த தோற்றத்தை பார்த்து சாமுவேல் கூறுகின்ற பொழுது கடவுள் கூறுவார், சாமுவேல் நான் மனிதனுடைய முகத்தை பார்த்து தேர்ந்தெடுப்பவன் கிடையாது. இவன் இன்னொரு குடும்பம், இவனுடைய அரசு ஊழியத்தில் இருக்கான், அரசு வேலையில் இருக்கிறான், அவனுடைய பையன். அப்படிலாம் கிடையாது. நான் மனிதனுடைய முகத்தை பார்த்து அழைப்பது கிடையாது, அவனுடைய அகத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கின்றேன் என்று அந்த கடைசி மகன் தாவீதை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். இறையேசுவில் பிரியமான இப்படி நாம் திருவிழித்திலே பார்க்கின்ற போது பல மனிதர்களை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார், அழைக்கின்றார். அதே போன்றான் பேதுருவும் இறைவன் அழைக்கின்றார். எப்படி என்றால், பேதுரு மீன் பிடிக்கின்ற தொழிலுக்காக செல்கின்றார், தன்னுடைய குடும்ப பழைப்புக்காக செல்கின்றார். மீன் பிடித்து தன்னுடைய மனைவி குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பணிக்காக செல்கின்ற பொழுது இறைவன் சென்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 19 என் பின்னே வாரும், நான் உங்களை மனிதரை பிடிப்போராக்குவேன் என்று கூறுகின்றார். செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழில், அந்த பொருட்கள்
உறவுகள், குடும்பங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு பேதுரு, அந்த வயதான பேதுரு, மீன் பிடிக்கின்ற பேதுரு கடவுளுடைய அழைத்தலை கேட்டவுடன் பின்தொடர்ந்து செல்கின்றார். அவர் சொல்லலை, நான் போய் என்னுடைய மனைவி கேட்டுட்டு வரேன், என்னுடைய சொந்தக்காரை கேட்டு வரேன், என்னோட சகோதரனை கேட்டு வரேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, அழைத்தல் என்பது பிறரை கேட்டு வருவது கிடையாது, அது குடும்பத்திலே உருவாக்கப்படுகின்றது. எனவே இந்த அழைத்தலின் மூலமாகத்தான் ஒரு குருவானவர் என்னுடைய ஒரு அருட்சகோதரன் என்னுடைய குடும்பத்திலே உருவாகுகின்றார் என்றால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், அந்த உறவுகளுக்கு ஆசீர்வாதம், அந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆசீர்வாதம். எனவே அழைத்தல் என்பது இவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக அங்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அழைத்தலிருந்து தான் அந்த ஆயனானது பொறுப்பானது வழங்கப்படுகின்றது. ஆயன் என்றால் ஆயர் மட்டுமல்ல, குருக்கள் மட்டுமல்ல, குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருவரும் ஆயராக காணப்படுகின்றார்கள். எனவே ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற தலைவனோ அவனும் ஒரு ஆயன்தான். எதற்காக ஆயன் என்று கூறுகின்றார் என்றார், ஆயனுடைய கடமை, நானே நல்ல ஆயன், ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையே கொடுப்பான் என்று கூறுகின்றது இயேசுவில் பிரியமானவர்கள். எனவே தான் ஆயன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? குடும்ப தலைவனும் தலைவியும் அவரும் ஒரு ஆயனாக இருக்கின்றார்கள், குருக்களும் ஒரு ஆயராக இருக்கின்றார்கள். எனவே தான் இறைவன் 2 விதமாக பிரித்து காட்டுகின்றார். ஒருவர் நல்ல ஆயன், மற்றொன்று கெட்ட ஆயன், அதாவது போலி ஆயன். நாம் போலி ஆயன் என்று பார்க்கின்ற பொழுது எசேக்கியேல் அதிகாரம் 34 அது விரிவாக நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. போலி ஆயன் எப்படி இருப்பான் என்றால், இறை வழியில் நடத்த செல்லாத தலைவன் போலிருப்பான். இறை வழியில் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளை நான் ஒரு நல்ல வாழ்க்கையில் அமைத்து கொடுக்கின்றேன் என்றால் அது ஒரு நல்ல ஆயனுடைய கடமை அல்ல. எந்த ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளை அழைத்தல் என்பது மூலமாக இறை பக்தியில் வளர்க்காத ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தலைவியும் போலி ஆயன், அவர்கள் நல்ல ஆயன் அல்ல என்று இறைவன் வெளிப்படுத்துகின்றார். எனவே தான் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? தங்களையே மேய்த்து கொள்வார்கள். அந்த தலைவரும் தலைவியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், அவர்களை பற்றி தான் அவர்கள் சிந்திப்பார்கள், அவருடைய வாழ்க்கை பற்றி மட்டும்தான் அவர்கள் சிந்திப்பார்கள். எனவே தான் அவர்களை பற்றி கூறுகின்றார், எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவை நலிந்தவை, நோயுற்றவை, எலும்பு முறிந்த ஆடுகளை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். 2வது, வழி தவறி போன, காணாமல் போன ஆடுகளை பற்றியும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். எனவே குடும்பத்தில் என்னுடைய மகனோ தவறு செய்கின்ற பொழுது, வழி தவறி செல்கின்ற பொழுது நான் அவர்களை காத்து திரும்பி மீண்டும் அந்த மந்தையிலே சேர்த்து கொள்ள வேண்டும். எனவே அந்த மந்தையில் சேர்த்து கொண்டு நான் அப்படி விட்டு கொடுக்கக்கூடாது. எனக்கு ஒரு பையன் போனால் இன்னொரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்ணு போனால் இன்னொரு பொண்ணு இருக்கிறான், அப்படி கிடையாது. இறைவன் ஒரு நல்ல ஒரு ஆயனாக வாழ வேண்டும் என்றால் வழி தவறி சென்ற, எப்படி அந்த 100 ஆடுகளிலே ஒரு ஆடு வழி தவறி செல்கின்ற பொழுது அதை தேடி சென்றாரோ அதே போன்றுதான் என்னுடைய குடும்பத்தில் ஒரு மகனோ ஒரு சகோதர சகோதரியோ வழி தவறி செல்கின்ற பொழுது அதை நான் விட்டு செல்லாமல் அவரை மீண்டும் அழைத்து வந்து என்னுடைய மந்தையில் நான் சேர்த்து கொள்கின்ற பொழுது நான் ஒரு நல்ல ஒரு தலைவன், நான் நல்ல ஒரு கணவன், நான் நல்ல ஒரு மனைவி, நான் நல்ல ஒரு ஆயன் என்பதை இறைவன் வெளிப்படுத்துகின்றார். எனவே தான் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே தான் கொடிய மிருகங்கள் மூலமாக அந்த ஆடுகளானது அங்கு சாகடிக்கப்படுகின்றது. எனவே குடும்பத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், ஃபாதர் இல்லை, ஏனென்றால் நான் நல்ல ஒரு ஆயனாக இல்லை, என்னுடைய பிள்ளைகளை நான் பக்தியில் கொண்டு செல்லவில்லை. எனவே தீய சக்திகள், தீயவர்கள் என்னுடைய குடும்பத்துக்குள் புகுந்து என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து விடுகின்றார்கள். இதுதான் ஒரு உண்மையான சம்பவத்தை இறைவன் எடுத்து காட்டுகின்றார். எனவே அது மனிதர்கள் மூலமாக இருக்கலாம், தொலைத்தொடர் சாதனம் மூலமாக இருக்கலாம். எனவே இத்தகைய பொருட்கள் மூலமாக என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையானது கேள்விக்குறியாக மாறுகின்ற பொழுது நான் ஒரு நல்ல ஆயனாக இல்லாமல் இருக்கின்றேன் என்பதுதான் இறைவன் வெளிப்படுத்துகின்றார். எனவே தான் எப்படிப்பட்ட ஆயனாக இருக்க வேண்டும்? என் ஆடுகளுக்காக நான் உயிரை கொடுக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்காக என்னுடைய உயிரை கொடுக்க வேண்டும், என்னுடைய சகோதர சகோதரிக்காக என் உயிரை கொடுக்க வேண்டும், என்னுடைய நண்பர்களுக்காக என் உயிரை கொடுக்க வேண்டும். அவர்கள் தவறு செய்தாலும், தவறை வழிமாறி சென்றாலும், காணாமல் போனாலும் அவரை நான் கண்டுபிடித்து என்னுடைய மந்தையிலோடு நான் சேர்த்து கொள்ள வேண்டும். எனவே அப்பொழுது நான் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றது, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவினர்கள் அனைவரையும் நான் அறிந்திருக்கின்றேன், அவைகள் என்ன அறிந்திருக்கின்றது என்று கூறுகின்றார் இறையேசுவில் பிரியமானவர்களே. எனவே தான் அது மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்திலே ஒரு நல்ல மகளாக இருக்கின்றான், நல்ல மகனாக இருக்கின்றான், நல்ல சகோதர சகோதரியாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, என்னுடைய மந்தையில் சேராத வேறு ஆடுகளையும் நான் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தவறு செய்பவர்களை மன்னித்து நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் இறைவன் எடுத்து காட்டுகின்றான். எனவே நாம்
அழைத்தலின் மூலமாக நான் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆயனாக இருந்து நல்ல ஒரு தலைவனாக இருந்து நான் வழிநடத்துகின்ற பொழுது இறைவன் என்னுடைய குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பார். சிந்தித்தவர்களாக நான் என்னுடைய பிள்ளைகளை எதுவாக நான் மாற்றப் போகின்றேன், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் கொடுக்கப் போகிறேன் சிந்தித்தவர்களாக தொடர்ந்தும் மன்றாடுவோம். இவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.